நீங்கள் இந்த ரிசர்ச்சில் இருக்கீங்க? 10 years. ஓ ஓகே. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு? See, don't ask me silly questions. நான் சினிமா ஹீரோயின் கிடையாது, ஓகே? இந்த சயின்டிஃபிக் உலகத்தில் இதெல்லாம் நம்புறீங்களா? சூப்பர்ஸ்டிஷியஸாக தெரியலையா? நம்ம முன்னோர்கள் வாய் வழியாக சொன்ன எவ்வளோ விஷயங்களை நாம் மூட நம்பிக்கைங்கிற பேரில் தொலைச்சிட்டோம். நாம் ஏன் துணி துவைக்கிறோம், பெருக்கிறோம், துளசி மாடம் சுற்றுறோம், இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நாம் நெத்தியில் வச்சுருக்கிற விபூதி கூட சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் நாம் தான் ஏதோ கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிறோம். இந்த பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எதையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இதுவரையும் எதை பார்த்து நான் பயந்ததில்லை. ஆனால் அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த மார்ஷல் பி ஜோஸ் இப்போது உங்களின் திருவடி சேர்ந்து விட்டார். அவரின் ஆன்மாவை உங்களின் பொற்பாதங்களில் ஏற்பீராக. ஆமென். இங்கு இந்த கல்லறையில் அடங்கிய இவர் உமது வருகையின் போது உம்மோடு உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை பெறுவாராக. பிரியமானவர்களே, நம் இறைவன் இரக்கமுள்ளவர். நம் தவறுகளை நினைத்து நாம் வருந்த வேண்டியதில்லை. அவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். ஏனெனில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைனா. பொதுவாக ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைகிட்ட அதிக பாசமாக இருப்பாங்க. என்னோட சின்ன வயசுலேயே அம்மா கார் ஆக்சிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. அப்பாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோமாக்கு போயிட்டார். நானும் எங்கள் அம்மாவோட பேசிக்கிட்டே இல்லை. அவரோட ரூமும் அவரோட பியானோவும் தான் அவரோட உலகமே. நிறைய திட்டுவார். அது ஒன்று ரைட்டர் ஆகணும், புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப கோப்படுவார். But still he is a very good father, a very good human being. Have a wonderful journey, Dad. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இப்போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த மார்ஷல் பி ஜோஸ் அவர்களின் இறுதி ஆராதனையில் பங்கேற்க முடியும். சார் படித்து பார்த்தேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்ம ஜனங்கள்லாம் சான்ஸே இல்லை, இது விரும்ப மாட்டாங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க, ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக எழுதுங்களேன், அதான் நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போது உங்கள் லவ் ஸ்டோரி, உங்கள் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி, இந்த கால் சென்டர் விஷயங்கள், இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை கொண்டு வாங்க சார், அதான் பெண்களுக்கும் பிடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் ராத்திரியானா சுத்த ரத்த கட்டறி ஆயிடுறான். ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பையனையே தான் லவ் பண்ணுறான். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான விஷயங்களை கொண்டு வாங்க சார், ஜனங்க விரும்புவாங்க. சார், நாவலுங்கிறது சினிமா மாதிரி சார். பெண்கள் பாராட்டணும், தாய்மார்கள் ஆதரவு தரணும், அப்போ தான் நமக்கு பணம் வந்து சேரும். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்க சார், இது சரி வராது, தராது சார். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தி ஆம்பியன்ஸ் இஸ் an important one. நாம எந்த இடத்துல வச்சு ஒரு பெயிண்டிங்கை வரைகிறோங்கிறது அது பிரதிபலிக்கும் நாம வரைகிற பெயிண்டிங்லேயே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் ஒரு பெயிண்டிங்கை சுடுகாட்டில் வச்சு வரைகிறோம். அப்போது நம்ம மைண்ட் முழுக்க ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம கை விரல்கள் மூலமாக அழகான பெயிண்டிங்ஸாக வெளியே வருது. நாட் ஓன்லி ஃபார் பெயிண்டிங்ஸ், ஃபார் ஆல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் தி ஆம்பியன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் எ நைஸ் பிளேஸ் ஆஸ் வெல் as எ வைஸ் பிளேஸ். ஓகே, இது நேற்று நான் வரைஞ்ச பெயிண்டிங். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? எல்லா சொத்தும் போச்சாமா? தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. கேஸ் தான் போயிட்டுருக்கு. தெரியும்ல, யார் கார் வாங்கிட்டான், ஆடி. சொல்கிறது கேளு, இதுதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனமே இல்லை. ஐம் ரியலி சாரி ஜிபின். என்னால் அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட வர முடியல.
ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா? இல்லை பரவாயில்ல அங்கிள். ஜபீன், கேஸ் ஹியரிங் நடந்துட்டுருக்கு. பட் எல்லாமே அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கு. அப்பா கோமாவில் இருந்ததால் ஒரு 6 மாதம் இருந்திருப்பாரா? அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. மோஸ்ட்லி அடுத்த ஹியரிங்கில் இந்த வீட்டையும் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜபீன். நான் வாங்கின கடனுக்காக தான் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்களோட தங்கிக்கிறேன். ஜபீன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அங்கிள். அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். பட் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லுங்க அங்கிள். உங்கள் பேரில் பாண்டிச்சேரியில் ஒரு வில்லா இருக்கு. பாண்டிச்சேரி இல்லையா? ஆமாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பிறந்த உடனே அப்பா உங்கள் பேரில் வாங்கின வீடு. அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பா அங்கேருந்து வந்துட்டார். ஏன்னு தெரியல. இதை பற்றி அப்பா எப்போவாது ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை அங்கிள், எதுவுமே சொல்லலை. வெரி ஸ்ட்ரேஞ்ச். அப்பா இந்த வீடை வித்தாகணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் தடங்களுக்கு மேலே தடங்கள். ஏன்னே தெரியல அந்த வீடு விற்க முடியல. நீங்கள் வேணா அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சாவி உங்கள் அப்பா லாக்கரில் தான் இருக்கு. சரி, கோவப்படாத. இல்லை, ஒரு வீடு இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன். என் பேரில் ஒரு வீடு இருக்குன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். சரி விடுடா, பெரியவங்க செஞ்சா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா ரைட் ஆகணும்னு ஆசைப்பட்டது அவ்வளோ பெரிய தப்பா? எனக்கு தான் வேற எதுவும் வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு கிளியரா சொல்லிட்டேன். அவர் சொன்னாருன்னு சொல்லி தான் போய் பிஸ்னஸை பார்த்தேன். லாஸ் ஆயிடுச்சு. இருக்கிற வீடு, லேண்டு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடிச்சேன். இப்போ ஐ ஹாவ் நத்திங் ஆத்தி. ஐ அம் லாஸ்ட். வா வா வான்னு சொல்றேன்ல. இல்லை ஆர்த்தி, அவருக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. அவரோட சாபமோ என்னமோன்னு தெரியல. என்னோட முதல் புக்கை கூட இது வரைக்கும் நான் பப்ளிஷ் பண்ண முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. திங்ஸ் வில் ஃபால் இன் யுவர் பிளேஸ் ஜெபன். கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாத்தியா, உன் பேரில் ஒரு வீடு வந்திருக்கு. எதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிற? யா, இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த வீடு தான். அந்த வீடை விற்றுட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஆ, இதான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதா? வேற என்ன பண்ண சொல்கிற? என் புக்கை பப்ளிஷ் பண்ண ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அதான் அந்த வீடை விற்றுட்டு நானே இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்கிறது ஏதாவது நீ கேட்டிருக்கியா? முதல்ல போய் அந்த வீட்டை நீ பார்த்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கே நான் பாண்டிச்சேரி போய் வீட்டை பார்க்குறேன். அப்பா கோமாக்கு போனது யாருமே மெயின்டைன் பண்ணலையா? என்ன நிலைமையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா திங்கிங் ஆஃப் ரைட்டிங் மை செகண்ட் புக் தான். வீடு புரோக்கர் யாராவது தெரியுமா? அப்பாவுக்கு தான் தெரியும். தெரிஞ்சா சொல்லு. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேணாம். அப்புறம் ட்ரீட்னு வந்துடுவானுங்க. வீடு வேறு பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் பம்பாக்கீரபாளையம் போனீங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்ட்ரீட் எண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங் தான் நம்ம வில்லா. இதுதான் அந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட். ஹியர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ சிட் அவுட். அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலு, அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ அஃப்கோர்ஸ் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 4 to 4.5 crores இருக்கும். ஜபீன், எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்கார், உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். டிஸ்டம்பர் ஜாஸ்தி ஆகுதுண்ணா, ஸ்டெயினர் தான் கம்மியாகுது. சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வெளிய வர முடியாது. ஆமா, அடிக்காத சொல்லுகிறல்ல. சொல்றதுக்காரே இது பாரு. ஏய், உனக்கு என்ன?
அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். நீ போ, போயிட்டே இரு. அதுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ணுவே நீ? ஏய் உன் வேலையை பார்த்துன்னு போ. ஏய் நல்லதனமா சொல்லிட்டேன், மரியாதை இங்கிருந்து போயிடு. ஏய் வாடா. டேய் வாடாங்க. ஏய் வாடா. ஏய் எத்தனை நாள் ஒளிரேன்னு பார்க்குறேன்டா. உன் சாவு என் கையில் தான்டா. என் அப்பா சொந்த காண்டவனெல்லாம் அனுபவம் போட மாட்டேன்டா. அழகான வீடு ஆர்த்தி, பெரிய வீடு, அப்படியே ஒரு ஆன்டிக் லுக்கு. சொல்ல மறந்துட்டேனே, வுட் ஒர்க்ஸ்லாம் நீ வந்து பார்க்கணும். யூ வில் பி அமேஸ்ட் வித் வுட் ஒர்க்ஸ் தானியா. திங்ஸ்லாம் கூட அப்படியே விட்டு போயிருக்காங்க. வாவ், எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. பேசாம நான் கிளம்பி வந்துடுவா. இப்போவே வா லூஸு. நாளைக்கு பொறுமையாக அவசரம் இல்லாமல் கிளம்பி வா. அண்ட் ஒன் மோர் திங், வீடு ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. பெயிண்டிங்ஸா? nella tua fredda stanza guardi le stelle che தொழில் பண்ணுற இடத்துல இப்படி பிரச்சனை பண்ண எப்படி சார்? எப்படி வேலை பண்ணுறது? யார் வேலை கொடுப்பா சொல்லுங்கள்? என்ன அடிச்சாப்லையா? அடிக்க தான் சார் வந்தான், முட்டை போட்டு தள்ளிட்டுருப்பா சார். எதுனா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? டேய் வாயமுட்றா சார், நீங்கள் தான் சார் என்ன பார்த்து பண்ணோம். என்ன விட சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தூக்கி ரிமாண்டில் வச்சாச்சு, பெயில் எடுத்தாங்க, போயிட்டான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்தனியாக பாதுகாப்பு போட முடியும்? வேணா அவனோட பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க, நான் பார்த்துக்குறேன். சரி சார், அப்போ நான் வரேன் சார். சரி சார். ஓ வாயா சார். என்ன அது? இன்னும் எவ்வளோ தூரம்? வெயிட் ஆர்த்தி. நீ சீக்கிரமாக தான் போயே. Is this the place? Duality. அந்த பெயிண்டிங் என்னன்னு புரிஞ்சுது, ஆனா இந்த பெயிண்டிங் என்னன்னு சுத்தமா புரியல. எனக்கும் புரியல. சரி அதை விடு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு பாத்தியா? அவளோட ஃபேஸ்க்கு 2 கலர் கொடுத்து. சரி ஓகே, நீ பொறுமையாக பார்த்துட்டு வா. I'll wait in the balcony. வீடு சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ரூம்ஸுமே சூப்பர். எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே மணிரத்னம் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரியே உட் ஒர்க்ஸ் எல்லாமே டூ கிளாஸி. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்குடா.
I'm so excited. I'm so happy. சரி, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் உங்க அப்பா தான் வரைஞ்சாரா? அப்பா பெயிண்ட் பண்ணுவார்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு எல்லாம் அந்த வீட்டோட போச்சு. பாரு, இவ்ளோ நல்ல மெமரிஸ் இருக்கிற இந்த வீட்டை விற்கணுமா? யோசிச்சுக்கோ. எனக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இல்லை. அதுவும் இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். விற்கிறது தான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற? நான் இப்ப சொல்றேன், நீ அப்படியே அதை இமேஜின் பண்றியா? உன்னோட ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் ஆச்சு, நிறைய பணம் கிடைச்சது, ஒரு பெரிய கார், ஆடியை விட பெரிய கார், ஓகே? அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த வீட்ல. கல்யாணத்துக்கு பெருசா கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, பட் கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும். நான் வெட்டிங் கவுன்ல அப்படியே நடந்து வரேன்னா